விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கிறதன் மூலமா ஆண்டுக்கு 4000 ரூபாய் கல்வி உதவித்தொகை பெறலாம். அது என்ன திட்டம், எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றத பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. மத்திய அரசோட உதவியோட அரசு பள்ளிகளை செயல்படுத்தப்படுற பள்ளி படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழே அரசு பள்ளிகள்ல 9 மற்றும் 10ஆம் வகுப்புகள்ல படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினை சேர்ந்த மாணவிகளுக்கு ஆண்டுக்கு 4000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. தற்போது இந்த திட்டத்தின் கீழே தான் விருதுநகர் மாவட்டத்தில் படிக்கக்கூடிய மேற்சொன்ன வகுப்புகளை சேர்ந்த மாணவிகள் விண்ணப்பிக்கலான்னு விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க சம்பந்தப்பட்ட மாணவியோட பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அது மட்டும் இல்லாம மாணவியோட பெயர்ல ஏதாவது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கும். வங்கி கணக்கு தொடங்கி அந்த பாஸ்புக், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த 3ஓட ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அந்த தலைமை ஆசிரியர் இதை வச்சு மாணவர்களுக்கான எமிஸ் இணையதள வாயிலா இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர்.